وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم ذكر من ربهم قال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا وعظاما أإنا لفي خلق جديد. وقال الله سبحانه وتعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال الله تبارك وتعالى ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين. وقال أيضا قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, ஸலவாத்தும் சலாமும் நமது உயிருக்கும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரது குடும்பத்தினர்கள் மீதும் அவரது வாழ்க்கை நெறியை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன்கள், சலஃபு சாலிஹீன்கள், கண்ணியமிக்க இமாம்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழப்போகின்ற அனைத்து முஸ்லிமான மூமினான ஆண்கள் மற்றும் பெண்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று இந்த பரக்கத்தான நாளில் இந்த பரக்கத்தான இடத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்று அதற்கு நிறைவான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் தந்துள் புரிவானாக. வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடும் தக்வாவோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வைப்பானாக. எல்லா விதமான முசீபத்துகள், குழப்பங்கள், கொடிய நோய்கள், எதிர்பாராத ஆபத்துகள், கடன் தொல்லைகள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக என்று பிரார்த்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கணித்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலம் தவக்குல், அல்லாஹின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து செயல்படுவது. ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவருடைய நிலை ஆச்சரியமானது. அஜபன் லி அம்ரி மூமின் இதா அஸாபத்து ضرّا صبر فهو خير له واذا اصابته سراء شكر فهو خير له وليس ذلك الا للمؤمن. ஒரு மூமினுடைய நிலை ஆச்சரியமானது. எப்படி தெரியுமா? அவருக்கு ஒரு துன்பம் நிகழ்ந்தால் அவர் பொறுமையை கடைபிடிப்பார், அது அவருக்கு நன்மையாக மாறும். அவருக்கு ஏதேனும் ஒரு நல்லது நடந்தால் உடனே அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவார், அதுவும் அவருக்கு நன்மையாக மாறுகின்றது. அப்போ ஒரு மூமினுக்கு தான் இந்த நிலை, வேறு யாருக்கும் கிடையாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அளவிற்கு இஸ்லாம் நமக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் அது எவ்வாறு எதிர்கொள்வது, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள் எதுவாக இருந்தாலும் அதை
எப்படி நாம் அணுகுவது என்பதை மிக அழகாக நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்லை, நமக்கு எதிராக எதிரிகள் எவ்வளவு சூழ்ச்சிகள் செய்தாலும் பரவாயில்லை, ஆனால் நமக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது என்று நாம் ஆழமாக நம்புகின்றோம். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை வெல்லக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. இந்த வசனங்கள் உஹது யுத்தத்திற்கு பிறகு இறங்கிய வசனங்கள். வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் அஅலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் துக்கம் கொள்ள வேண்டாம், நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்திருக்கின்றான். உஹது யுத்தத்திற்கு பிறகு சஹாபாக்களுக்குள்ள ஒரு கவலை ஏற்பட்டது, ஒரு தோல்வி ஏற்பட்டு விட்டது என்ற ஒரு கவலை இருந்தது. அதை போக்கும் விதமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு மூமின் அவன் ஜெயித்தால் அவன் காசி, அவன் வெற்றியாளன், அவன் தோத்து மரணித்தால் அவன் ஷஹீத். எனவே மூமினுக்கு எப்போதுமே தோல்வி என்பது கிடையவே கிடையாது. இது இவ்வளோ அழகான ஒரு பாடம் தெரியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நபிமார்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் நிராசை என்பது இருந்ததே கிடையாது. அவர்கள் அவநம்பிக்கை கொண்டது கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய முதுமையான வயதில், இறைவா எனக்கு சாலிஹான குழந்தை கொடு, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் அந்த துஆ கபூல் செய்கின்றான், அவர்களுக்கு குழந்தைகளை வழங்குகின்றான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் படிக்கும் போது நமக்கு ஏராளமான நல்ல பாடங்கள் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் மூலம் கிடைக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் அந்த சௌர் குகையில் தங்கியிருந்த போது எதிரிகள், மக்கத்து எதிரிகள் எல்லாருமே நபி அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு எதிராக புறப்பட்டு அவர்கள் எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்ற கங்கணம் கட்டிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவர்கள் சௌர் குகையை கிட்ட வந்து விட்டார்கள், அருகில் வந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் தங்களுடைய கால்களை பார்த்தால் எங்களை பார்த்து விடுவார்கள் என்று சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அந்த நேரத்தில் அவருடைய அந்த வார்த்தைகள் பாருங்க, மா ظنك باثنين الله ثالثهما لا تحزن ان الله معنا. நாங்கள் இருவர் மட்டும்தான் இங்கே இருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? எங்களுடன் மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கின்றான், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் எங்களுடன் இருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எவ்வளவு ஆறுதலாக இருந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு அந்த ரெட் சி என்று சொல்லக்கூடிய அந்த செங்கடலை தாண்டுவதற்கு தெரியாமல் அங்கே நின்று கொண்டிருந்த அந்த சமயத்தில் ஃபிரௌனுடைய படை அவர்களை துரத்தி கொண்டு வருகின்றது என்று சொன்னபோது, இன்னால் அமுத்ரக்கூன், நாங்கள் பிடிபட்டு விட்டோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு பனி இஸ்ரவேலர்கள் சொன்னபோது, கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், நிச்சயமாக அவ்வாறு அல்ல, நிச்சயமாக என்னுடைய ரப்பை எனக்கு வழிகாட்டுவான். அல்லாஹ் உதவி செய்தான். உங்களுடைய கைத்தடியை, உங்களுடைய அசாவை கடலில் அடியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அங்கே அவர்கள் அடித்தார்கள், 12 பாதைகள் உருவாகின. அல்லாஹு அக்பர். எந்த ஒரு சமயத்திலும் அவநம்பிக்கை என்பது அது கூடாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம், பின்யாமீன் மற்ற மூத்த சகோதரர்களை தேட அனுப்பும்போது சொன்னார்கள், யா பனி யذهبوا فتحسسوا ولا تيأسوا من روح الله لا تيأسوا من روح الله إنه لا ييأس من روح الله إلا القوم الكافرون. நீங்க போய் தேடுங்க, எப்படியாவது அவங்களை கூட்டிட்டு வாங்க, நீங்கள் நிராசை அடைய வேண்டாம்,
காரணம் என்ன தெரியுமா? மூமின்கள் என்றைக்குமே நிராசை அடைய மாட்டார்கள். இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் நிராசை என்பது இருக்கவே கூடாது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்கின்றான். தங்கள் மீது வரம்பு மீறி கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு நீங்கள் நிராசை அடைய வேண்டாம். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான், எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். அப்போ நம்மிடத்துல அல்லாஹ்வுடைய விஷயத்துல நல்ல நம்பிக்கை இருக்க வேண்டும். முதலில் அல்லாஹ்வுடைய விஷயத்துல நமக்கு நல்ல நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் என்னை சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்ற ஒரு நேர்மறையான ஒரு பாசிட்டிவான சிந்தனை இருக்கணும். அல்லாஹ்வுடைய விஷயத்துல யார் எப்படி நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்பத்தான் அல்லாஹ் நடந்து கொள்வான். நல்லா புரிஞ்சுக்குங்க. அன இந்த வன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்னை குறித்து எவ்வாறு எண்ணம் கொள்கின்றானோ அவ்வாறே நான் அவனிடத்தில் நடந்து கொள்வேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்லிவிட்டான். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்துடைய நிலைமையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பலகீனமான ஒரு ஈமான், இன்றைக்கு எப்போது பார்த்தாலும் ஒரு கவலையான ஒரு நிலை. சமீபத்தில் இப்போ கூட நாட்டையே உலுக்கிய சம்பவம் என்ன? தேர்தலில் இவ்வளோ பெரிய ஒரு மோசடி நடந்திருக்கிறது, இவ்வளோ பெரிய ஒரு திருட்டு நடந்திருக்கிறது, திருட்டுத்தனமாக ஓட்டு போட்டு ஜெயித்திருக்கிறார்கள். இது இந்த ஒரு தொகுதியில் மட்டும் இல்லை, இப்படி எல்லா தொகுதிகளிலும் இப்படிதான் நடந்திருக்கிறது என்று எல்லோரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள். எல்லோரும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நடக்குதான்? இவ்வளோ தந்திரங்கள் நடந்திருக்கின்றது, இவ்வளோ சூழ்ச்சிகள் நடந்திருக்கின்றது, எப்படியாச்சும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள். ஆட்சியை பிடிப்பதற்காக என்ன வேணாலும் செய்வார்கள். இப்படி இருந்தால் எதிர்காலம் என்ன ஆவது? முஸ்லிம் சமூகத்துடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது என்ற ஒரு கவலை நமக்கு கண்டிப்பாக வரும். ஆனாலும் நாம் கவலைப்படக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் து'தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். ஆட்சி அதிகாரத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. தான் நாடியவர்களை ஆட்சி பதவியில் உட்கார வைப்பான், தான் நாடியவர்களை கேவலப்படுத்தி இறக்க வைத்து விடுவான். யாரை அல்லாஹ் நாடுவான் அவர்களை கண்ணியப்படுத்துவான், யாரை அல்லாஹ் நாடுவான் அவர்களை இழிவுபடுத்துவான். எனவே எல்லா நன்மைகளும் அவனுடைய கையில் தான் இருக்கின்றது, அவன்தான் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான் என்று ஆணித்தரமாக நம்பிக்கை கொண்டவர்கள் நாங்கள். அதற்காக முயற்சிகள் விடக்கூடாது. அல்லாஹின் மீது மட்டும் தவக்குல் வைத்துக்கொண்டு செயல்படாமல் இருந்து விடக்கூடாது. நம்முடைய முயற்சிகளை முழுமையாக கொடுத்து விட்டு பிறகு அல்லாஹின் மீது தவக்குல் வைக்க வேண்டும். ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், முயற்சிகள் முழுவதும் செய்துவிட்டு பிறகுதான் தவக்குல். இத்திஹாதுல் அஸ்பாப், என்னென்ன காரணங்களை என்னென்ன முயற்சிகளை செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்துவிட்டு பிறகு அல்லாஹின் மீது தவக்குல் வையுங்கள் என்றுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. எனவே நம்முடைய முயற்சிகளை முழுமையாக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்துவிட்டு பிறகு அல்லாஹ் மீது நாம் தவக்குல் வைக்க வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நமக்கு எப்பேற்பட்ட முன்மாதிரிகள் நமக்கு கிடைக்கின்றன என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எதிரிகளுடைய விஷயத்தில கூட ஒரு நேர்மறையான சிந்தனை வைத்திருந்தார்கள். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டவர்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். எப்படி அடிப்பாங்க தெரியுமா? அடித்து அடித்து நான் சற்று ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன், மறுபடி வந்து அடிக்கிறேன் என்று சொல்வார்களாம். இந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டவர்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம பி உமர் இப்னில் ஹத்தாப் அவ் பி அம்ர் இப்னி ஹிஷாம்.
அம்ர் இப்னு ஹிஷாம் யார்? அபூ ஜஹல். இந்த 2 பேர் ரொம்ப கடினமாக இருந்தாங்க, ரொம்ப கொடூரமாக இருந்தாங்க. இந்த 2 பேர் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய எதிரிகளாக இருந்தவங்க. யா அல்லாஹ், உமர் இப்னுல் ஹத்தாப் அல்லது அம்ர் இப்னு ஹிஷாம், இந்த இருவரில் ஒருவரை ஹிதாயத்து கொடுப்பதன் மூலமாக இஸ்லாத்திற்கு நீ பலம் சேர்ப்பாயாக, இஸ்லாத்திற்கு நீ வலு சேர்ப்பாயாக யா அல்லாஹ் என்று துவா செய்தார்கள். அல்லாஹ் அந்த துவா கபூல் செய்தான். ஒரு நாள் லைலா ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு சஹாபியா பெண்மணி, அவரும் அவருடைய கணவரும் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த வழியாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். கணவர் வெளியே எங்கேயோ போயிருந்தாரு. அப்போ அந்த லைலா ரலியல்லாஹு அன்ஹா அவர் மட்டும் உட்கார்ந்துருந்தாங்க. எங்கே போறீங்கன்னு கேட்டாங்க. நீங்கள் தான் எங்களை வாழ விடவில்லையே, நாங்கள் நிம்மதியாக போய் இஸ்லாத்தை நம்ம அமல்படுத்துகிறோம். அபிசீனியாவுக்கு போகிறோம், அங்கே நாங்கள் நிம்மதியாக முஸ்லீமாக இருப்போம். இங்கே தான் இஸ்லாத்தின் மீது அமல் செய்வதற்கு, முஸ்லீமாக இருப்பதற்கு நீங்கள் எங்களை வாழ விடவில்லை என்று சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹஃபிதகுமுல்லாஹ் அல்லது சஹிபகுமுல்லா என்ற வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். அல்லாஹ் உங்களுக்கு துணை நிற்பானாக, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். கணவர் வருகிறார், நடந்ததை மனைவி சொல்கிறார்கள். உமருடைய வார்த்தைகள் ஒரு மென்மையான தன்மையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனைவி சொல்லும்போது, நீங்க வேற, உமருடைய கழுதை இஸ்லாத்தை ஏற்காத வரைக்கும் உமர் இஸ்லாத்தை ஏற்க மாட்டார். அந்த அளவிற்கு சஹாபாக்கள் அவரை பற்றி புரிந்து வைத்திருந்தார்கள். எப்படி? உமருடைய கழுதை இஸ்லாத்தை ஏற்காத வரைக்கும் உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று அந்த வார்த்தைகளை சொன்ன அடுத்த ஒரு வாரத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரித்தார். அதே போல ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு பின்னடைவு கிடைத்ததுக்கு முக்கியமான காரணமே ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். எப்போ இஸ்லாத்தை ஏற்றார்கள் தெரியுமா? ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி தான். அதாவது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டுக்கு முன்னாடி, மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு சற்று முன்பாகத்தான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உம்ரத்துல் கதாவிற்காக வந்திருந்த போது, அப்போ அவருடைய சகோதரர் வலீத் இப்னு வலீதை பார்க்கிறார்கள். உங்க சகோதரர் ஹாலித் எங்கேன்னு கேட்குறாங்க. அவங்க வெளியே எங்கே போயிருக்காங்க. சரி, நான் கேட்டேன்னு சொல்லுங்க. மிஸ்லுஹு மா ஜஹிலல் இஸ்லாம், அல்லாஹ் அவருக்கு நல்ல அறிவு கொடுத்துருக்கான், நல்ல சக்தி அல்லாஹ் கொடுத்துருக்கான், உடல் வலிமை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அவரை போன்றவர் குஃப்ரில் இருக்கக்கூடாது. உடனே வலீத் இப்னு வலீத் தன் சகோதரருக்கு கடிதம் எழுதுகிறார். அல்லாஹ்வின் தூதர் உங்களை பற்றி கேட்டார், அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். வலீத் இப்னு வலீத் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். உங்களை போன்றவர் இஸ்லாத்தில் கண்டிப்பாக குஃப்ரில் இருக்கக்கூடாது. நீங்கள் இவ்வளோ அறிவாளியாக இருக்கீங்க, உங்களிடத்துல இவ்வளோ திறமைகள் இருக்கு, ஆனால் நீங்கள் குஃப்ரில் எப்படி இருக்கலாம் என்று கேட்டாங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய மனம் உருகியது. பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்க, சூழ்நிலைகள் எவ்வளோ எதிராக இருந்தாலும் அந்த நேர்மறையான அணுகுமுறை என்பது எப்போதுமே கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடப்பதற்கு முன்பாக ஒரு விதமான இழுபறி நடந்து கொண்டிருந்தது. முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில் ஒரு இழுபறி நடந்து கொண்டிருந்தது. அவங்க நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இந்த பக்கம் நாங்கள் உம்ரா செஞ்சு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. ஆனாலும் அல்லாஹ்வின் தூதர் அந்த நேரத்தில் ரொம்ப பொறுமையாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்க. அந்த இழுபறி நடந்து கொண்ட சமயத்தில் பேச்சுவார்த்தைக்காக சஹல் இப்னு சஅத் அல்லது சுஹேல் போன்ற பெயர் கொண்ட ஒரு நபர் வருகிறார். சஹல் அல்லது சுஹேல் என்ற பெயர் கொண்ட அந்த நபரை பார்த்த உடனே அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சஹல் வருகிறார் அல்லது சுஹேல் வருகிறார், அல்லாஹ் காரியத்தை சஹல் ஆக்கி விடுவான், இலேசாக்கி விடுவான். அதே போல பேச்சுவார்த்தை நடந்தது. ஹுதைபியா உடன்படிக்கை நடந்து முடிந்தது. எல்லா நிலைகளிலும்
ஒரு நேர்மறையான சிந்தனை நம்மிடத்தில் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு இது ஒரு உதாரணம். அதே போல அகழ் யுத்தம் நடந்து கொண்ட அந்த அகழ் யுத்தத்திற்காக வேண்டி சஹாபாக்கள் அந்த அகழை தோண்டி கொண்டிருந்தார்கள். மதீனாவின் மீது 10,000 பேர் கொண்ட படை மக்காவில் இருந்து எல்லா காபிர்களும் எதிரிகளும் தாக்க வருகிறார்கள் என்ற செய்தி தெரிந்தவுடனே இங்கே தற்காப்புக்காக பெரிய அகழ் தோண்டப்படுகிறது. அப்போ சஹாபாக்களுக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது. வயிற்றில் கல்லை கட்டிக்கொண்டு அந்த அகழை தோண்டி கொண்டிருந்த அந்த சமயத்தில் ஒரு பாறை உடைக்க முடியாமல் போகிறது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் வந்து சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் வந்து பார்க்கிறார்கள், கடபாரை எடுத்து அடிக்கிறார்கள், தீப்பொறிகள் கிளம்புகின்றன. அல்லாஹு அக்பர், உஅதீது மஃபாத்திஹர் ரூம். அல்லாஹு அக்பர், எனக்கு ரோமபுரி, அந்த காலத்து வல்லரசு, அந்த நாட்டுடைய கஜானாக்கள் எனக்கு கொடுக்கப்படுகின்றன. அதை நான் கண்கூடாக பார்க்கின்றேன். மறுபடியும் அடிக்கிறார்கள், மீண்டும் தீப்பொறிகள் கிளம்புகின்றன. அல்லாஹு அக்பர், உஅதீது மஃபாத்திஹ ஃபாரஸ், பாரசீகத்துடைய கஜானாக்கள் என்னுடைய கைக்கு வருகின்றன, முஸ்லிம்களுடைய கைகளுக்கு வருகின்றன. எப்போ? உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தைகள் சஹாபாக்களுக்கு எவ்வளவு ஒரு பலத்தை கொடுத்திருக்கும். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நம்மிடத்தில் முஸ்லிம் சமுதாயத்துடைய வருங்காலத்தை பற்றி பேசும்போது ஒரு விதமான நிராசை நிறைந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகின்றோம். அப்படி கூடாது. அல்லாஹ் அப்படி நம்மை படைக்கவே இல்லை. நம்மிடத்தில் எப்போதுமே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தின் மீது ஆதரவு இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் பிறருக்கு நீங்களும் நல்ல நம்பிக்கையோடு இருந்து பிறருக்கும் அந்த நல்ல நம்பிக்கை ஊட்டக்கூடியவர்களாக இருக்கணும். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டிற்கு ஆளுநராக நியமித்து அனுப்பும்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? பஷ்ஷிரு வலா துனஃபிரு, யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு. எவ்வளவு பெரிய வார்த்தைகள் இது! நன்மாராயம் கூறுங்கள், மற்றவர்களை பார்த்து நன்மாராயம் கூறுங்கள், சந்தோஷமான வார்த்தைகளை பேசுங்கள், நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை பேசுங்கள், வெறுப்பை உண்டாக்காதீர்கள், பிரிவினை உண்டாக்காதீர்கள். அதே போல யஸ்ஸிரு, மக்களுடைய காரியங்களை இலகுவாக்குங்கள், நீங்கள் காரியங்களை சிரமப்படுத்தாதீர்கள். அந்த வார்த்தைகள், அதுதான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு அனுப்பப்பட்ட முதல் அழைப்பாளர், மதீனாவுக்கு அனுப்பப்பட்ட முதல் தாயி. அங்கே சென்று இஸ்லாத்துடைய வார்த்தைகளை சொல்லி எல்லோரையும் முஸ்லிம்களாக ஆக்கினார்களே, அந்த வார்த்தைகளில் எவ்வளவு பெரிய பவர் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த வார்த்தைகளில் எவ்வளவு அல்லாஹ் வந்து பர்க்கத்து செய்திருப்பான். அவர்கள் சென்று ஒரு வருடத்துக்குள்ளேயே மதீனா முக்காவாசி பேர் வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அங்கே போறதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு முஸ்லிம் சமுதாயம் உருவாகி இருந்தது என்றால் அதற்கான முயற்சி யார் எடுத்தது? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போல மக்காவில் இருந்து அபிசீனியாவுக்கு எதிரிகள் போறாங்க, இங்கே வந்த முஸ்லிம்களை நீங்க திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பளிப்புகள்லாம் கொண்டு போய் அந்த நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட கொடுக்குறாங்க. அங்கே நின்று பேசியவர் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த வார்த்தைகள் ஜாஃபர் கண்டிப்பாக நாம கேட்க வேண்டிய வார்த்தைகள். நாங்கள் மிருகத்தனமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தோம். எங்களுக்கு ஒரு நபி அல்லாஹ் அனுப்பி வச்சான். அல்லாஹ் மட்டுமே வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு நமக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். உறவினர்களை சேர்ந்து வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். உண்மை பேச வேண்டும் என்று அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு நஜ்ஜாஷி மன்னர் அப்படியே அவருடைய மனம் மாறுகிறது. குர்ஆனுடைய சில வசனங்களை ஓதி காட்டுங்கள் சொன்ன உடனே
அந்த நஜ்ஜாஷி மன்னர் ஒரு கிறிஸ்தவ மன்னராக இருந்தார். சூரா மரியம் ஓதி காட்டுகிறார்கள். அப்படியே கண்கள் இருந்து கண்ணீர் வடிகின்றன. அல்லாஹ் அதைத்தான் وَإِذَا سَمِعُوا مَا أُنزِلَ إِلَى الرَّسُولِ تَرَى أَعْيُنَهُمْ تَفِيضُ مِنَ الدَّمِ. கிறிஸ்தவர்களில் சில பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை கேட்கும் போது அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நஜ்ஜாஷி மன்னரை பாராட்டு வசனத்தை இறக்குகின்றான். அல்லாஹு அக்பர். நம்மிடத்தில் நல்ல வார்த்தைகள் பேசக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக்கணும். அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தும் விதமாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் சஹாபாக்களை அழைக்கும் போது கூட அவர்களுக்கு எந்த பெயரால் அழைத்தால் அவர் சந்தோஷப்படுவார்களோ அந்த பெயரை வைத்து அழைப்பார்கள். அது மட்டும் இல்ல, அத்தியரத்து ஷிர்குன், கெட்ட சகுனம் ஷிர்க் என்று சொன்னார்கள். நல்ல சகுனம் எனக்கு பிடிக்கும் என்று சொன்னார்கள். நல்ல சகுனம் என்றால் என்ன என்று கேட்டபோது அல் கலிமத்து தையிபா, நல்ல வார்த்தைகள், பிறரை மகிழ்விக்கக்கூடிய நல்ல வார்த்தைகள், பிறரை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். எப்படி? அதுக்கு உதாரணமாக வீட்டுக்கு ஒரு திருமணம் நடந்து ஒரு பெண் வீட்டுக்கு வந்திருக்காங்க. மாமனார் சொல்றாரு, மாஷா அல்லாஹ், இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து நம்ம வீட்டில் ரொம்ப செழிப்பான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான், அது அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான். ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தை அவங்களுடைய மனதில் எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். கரண்ட் போயிருந்தது, அந்த நேரத்தில் ஒருத்தர் வர்றாரு, கரண்ட் வந்துருச்சு. நீங்கள் வந்ததுனால பாருங்க, மாஷா அல்லாஹ் கரண்ட் வந்துருச்சு. அவர் வந்ததுனால வரல, ஆனால் இதுதான் நல்ல வார்த்தைகள். கெட்ட சகுனம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. என்ன? இன்றைக்கு யார் முகத்தில் முழித்தேனும் தெரியவில்லை என்று சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் குஃப்ரான வார்த்தைகள். எனவே வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கின்றது. அதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். எப்போதுமே நேர்மறையான வார்த்தைகள், நேர்மறையான சிந்தனை ஒரு மூமினுடைய மிகப்பெரிய பலமாக இருக்கின்றன. அதுதான் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஒரு தாவாவாக அமையும். நாம் பிறரிடத்தில் நாம் பேசும்போது நல்ல விதமாக அன்பாக நாம் பேசும்போது அது மிகப்பெரிய ஒரு தாவா, அது மிகப்பெரிய ஒரு அழைப்பு பணி. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எவ்வளோ அழகா சொல்றான் பாருங்க. கௌலுன் மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன் கைருன் மின் சதகத்தின் யத்பஉஹா அதா. நீங்க ஒருவருக்கு உதவி பண்ணிட்டு அவங்கள மனம் நோகும்படியாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை விட நீங்க அவங்களுக்கு எதுவுமே கொடுக்காம நான் நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்பிடுங்க. எப்படி? நீங்க ஒருத்தருக்கு உதவி செஞ்சு அவர்களுடைய மனம் நோகும்படியாக சில வார்த்தைகளை நீங்கள் பேசுவதை விட நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யாம நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்பிடுங்க, அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். ஆகையால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகான ஒரு மார்க்கத்தை கொடுத்திருக்கின்றான். இந்த மார்க்கத்தை சரியாக படிக்க வேண்டும். நமக்குள்ள ஒரு தவக்குலையும் ஒரு நம்பிக்கையும் ஒரு நேர்மறையான சிந்தனையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதே போல அந்த பாசிட்டிவிட்டி எல்லா இடத்துல நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் பிறருக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது ஒரு சிறந்த ஒரு வழியாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் சொல்வதை விட அமல் செய்வதற்கான பாக்கியத்தை தந்துள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு பாதுகாப்பு அளிப்பானாக. யாரெல்லாம் நோயாய்ப்பட்டிருக்கிறார்களோ, கடன் தொல்லை இருக்கிறார்களோ, கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, அவர்களுடைய கஷ்டங்களை அவர்களுடைய நோய்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்த்து வைப்பானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. هذا ما عندي والعلم عند الله وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين. استغفروه إنه هو الغفور الرحيم.